ஹலோ, வெல்கம் டு பிகே கிரியேஷன். இதே மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி க்ரியேட் பண்ணால் ஃபோட்டோஷாப்பில் பார்க்கலாம். என்ன பண்ண க்ரியேட் நியூ கொடுத்து 12 inch ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேக்ரவுண்ட் டவுன் வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் டவுனில் எடுத்துகிட்டு வரலாம். இந்த பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ப்ளர் கொடுக்கணும். அதனால் காஷியன் ப்ளர் எடுக்கணும். ஃபில்டரில் போய்ட்டு காஷியன் ப்ளர் கொடுத்து தேவையான அளவுக்கு ப்ளர் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான ஷேப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் மார்க் எடுத்து க்ரியேட் பண்ணிட்டு இது இன்னொரு காப்பி எடுக்கணும். ஆல்ட்டை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணோன்னா இன்னொரு காப்பி வந்துடும். மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணோன்னா இன்னொரு காப்பி வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா காப்பி வந்துடும். அதே மாதிரி மறுபடியும் பண்ணுறோம். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்து விட்டுக்கலாம். உள்ளே எடுத்து விட்டுட்டு அதை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் கிளிப்பிங். இப்போ நம்ம எடுத்து விட்ட ஃபோட்டோவில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பாக்ஸுக்குள்ளே போகும். மறுபடியும் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம எடுத்து வச்ச ஃபோட்டோவில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தா நம்ம பாக்ஸுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச ஃபோட்டோவில் போயிடும். இதே மாதிரி எல்லா ஃபோல்டருக்கும் பண்ணணும். ஃபோல்டரில் எல்லா பாக்ஸுக்கும் பண்ணணும். கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோம். இனிமேல் உள்ள ப்ராசஸை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோட்டோவும் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்க போகிறோம். நான் இமேஜை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அதான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி கொடுக்க போகிறோம். இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா, மெயின் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் இமேஜ் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிட்டு அது செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி இதில் உள்ள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
கீழே ஒரு பிளாக் மாதிரி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே ஒரு லைட்டாக பிளாக் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதனால் கிரேடியன்ட் டூல் இருக்குல்ல, அது ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு வந்து கீழே இருந்து மேலே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக பிளாக்கில் வரும். மறுபடியும் கொஞ்சம் தேவைப்படும், நல்லா வச்சோன்னா பிளாக் வந்துடும். அவ்வளோதான். இனி இந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். கேமரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு பேசிக்கு அப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஃபோட்டோக்கு கொஞ்சம் கூட இருந்தால் ஈவன் சேச்சுரேஷன் இது பண்ணால் கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் கலர். கொஞ்சம் கலர் பேலன்ஸ் அதுலேயும் போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோர் கலராக. அப்புறம் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். நேம் டைப் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணுவேன். இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கணும், ஒயிட் கலர் ஸ்ட்ரோக். இந்த லேயர் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக்கில் வந்து நம்ம தேவையான அளவு ஸ்ட்ரோக்கை கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க கலர்லாம் போகணுன்னா இங்கே கீழே ஃபில் இருக்கும், அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே இருக்க கலர்லாம் போயிடும். அடுத்து நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் அடித்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு நேம் உண்டு, மனோஜ் அப்படின்ட்டு, மலைக்கா மனோஜ். அதனால் அந்த நேமை கிளிக் பண்ணி அதையும் டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி அந்த நேமுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் நல்லாயிருக்கோ அந்த ஃபாண்ட் எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நேம் எடுத்து அப்படியே கீழே அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் ஓகே கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் லாக் பண்ணி வச்சுருந்தோம். நான் அதை லாக் எடுத்து விட்டுட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் கலர் கரெக்ஷன், கலர் பேலன்ஸ் போயிட்டு எல்லோ
அவ்வளோதான். இந்த சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.